ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ்ல இன்னைக்கு என்ன டிஎன்பிஎஸ்சி அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒரு சாதனை பத்தி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 20 பதவிக்கு வந்து 109 காலி பணியிடங்களை நிரப்பறக்கு தேர்வு முடிஞ்ச ஒன்லி 125 வேலை நாட்கள்லயே ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சான்றிதழ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து கலந்தாய்வு பணிகள் இது எல்லாமே நிறைவு செய்யப்பட்டு செலக்ஷன் லிஸ்ட் கூட இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20 பதவிகளுக்கு 109 காலி பணியிடங்களை நிரப்பறக்கு தேர்வு முடிஞ்ச உடனேயே வந்து 125 வேலை நாட்களை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுனா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு. ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்போ போல குரூப் 4 சர்வீஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கான எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ்ல எவ்வளோ வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு, கோட்டா வைஸ் எவ்வளோ இருக்கு, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து டெய்லியுமே நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, குரூப் 4க்கு வந்து இப்போ ஃபாரஸ்ட் இருக்கும்போது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸோட அந்த சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்க கூடியதாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த வரிசையில கவுன்சிலிங் நடக்கும், இது ஆல்ரெடி நமக்கு சொன்னதுதான். ஓகேவா? ஸோ அதை ஒன்ஸ் எகெயின் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு தெரியும். அடுத்தது வந்து நீங்க இந்த மெடிக்கல் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கும் பொழுது நீங்க யாருக்கு அபவ் த ரேங்க் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் வந்து வாங்கணும், சீனியர் சிவில் சர்ஜன், சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டெசிக்னேட் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன். ஸோ இவங்க கிட்டதான் நீங்க வாங்கணும். ஸோ ஃபார்மேட்டும் கொடுத்துட்டாங்க. யார் யார்கிட்ட அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டி சைன் வாங்கணும் அப்படிங்கறதும் கூட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது நீங்க தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்கள் நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்க எங்கிருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சோ தேர்வாணையத்தால் வழங்கப்பட்ட தெரிவு ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நியமன அலுவலர், அங்கே வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு தேர்வு இந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு இல்லையா, சோ காலி பணியிடங்களோட விவரம் வந்து இணையதளத்துல வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப நோட் பண்ண வேண்டியது அந்த ஃபார்மேட், பிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்மேட் அண்ட் 125 டேஸ்லயே வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்களாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 8 o'clock வேற ஒரு அப்டேட்ல பார்க்கலாம்.